எங்கே பார்த்தாலுமே இப்போ ஜானகி அம்மா அவர்களினுடைய அந்த மறைவு பற்றிய ஒரு கதறக்கூடிய குரல் வந்து கேட்டுட்ருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு எல்லோருடைய மனதையுமே அவங்க ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பாக சொல்லும்போது சுஜாதா மோகன் அவர்கள் இப்போ அவங்களுடைய மறைவுக்கு பின்னாடி சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க. பேட்டியில் சொல்லும்போது நிறைய விஷயங்களை, அதாவது அவங்க ஃபோன் கால் மூலமாக பேசியிருக்காங்க. 2 மாதத்துக்கு முன்னாடி தான் வந்தேன், நீங்கள் கண்டிப்பாக சாப்பிட்டே தான் போகணும்னு எப்போ வந்தாலும் சொல்லுவாங்க. ஏன்னா ஸ்வேதாவுக்காக ஒரு ப்ராஜெக்ட்டுக்குள்ள அவங்க கூட வந்து இணையக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து கிடைச்சது. அவங்களுக்காக ஒரு வேலை பார்க்கும்பொழுது தான் நாங்கள் இங்கே வந்தோம். அப்போ அவங்கள பார்த்தோம். உண்மையிலேயே சாப்பிடாம போகவே கூடாதுன்னு எனக்கு சாப்பாடெல்லாம் உருண்டையாக பிடிச்சு கொடுத்தாங்களே. 2 மாதத்துக்கு முன்னாடி தான் நான் பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னு. அப்போது அவங்களுடைய மகனினுடைய மறைவு 6 மாதத்துக்கு முன்னாடி இருந்தது அப்படின்றது ரொம்பவே வந்து அவங்கள மனதை பாதிக்க வச்சிருக்கு. அதையும் தாண்டி அவங்களுக்கு ஞாபக மறதி இருக்குது அப்படின்றத அவங்களே நிறைய விஷயங்கள் நிறைய இடங்களில் சொல்லியிருக்காங்க. அதனாலே அவங்க பாடுறதில்லை அப்படின்ற மாதிரியான செய்திகளும் நம்மளை வந்து சேர்ந்திருந்தது. இந்த சூழலில் இப்போ என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது அவங்களை பற்றி ஸ்வேதா மோகன் அவர்கள் நிறைய விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. சுஜாதா மோகனும் சொல்லியிருக்காங்க. சுஜாதா மோகன் ஃபோன் கால் மூலமாக சொல்லும்போது ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது. இப்படி எங்கள் கூட ரொம்ப ஸ்நேகமாக இருந்தாங்களே, இப்படி அவங்களுக்கு ஆயிடுச்சே திடீர்னு கேட்கும்போது எங்களுக்கு ஒன்றுமே புரியலை. அவ்வளோ ஹம்பிளாக இருக்கக்கூடியவங்க, அவ்வளோ பாசமாக இருக்கக்கூடிய அம்மா அவங்க அப்படின்னு ரொம்ப உருக்கமாக பேசியிருக்காங்க ஸ்வேதா அவர்களினுடைய அம்மாவான சுஜாதா மோகன் அவர்கள். அந்த விஷயம் சமூக வலைதளங்களில் ரொம்ப வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. நம்ம கூட இருக்க ஒருத்தவங்க இல்லை அப்படின்னா அது எந்த அளவுக்கு இருக்கும். உண்மையிலேயே இசை அரசி, குரல் அரசி அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு நிறைய பாடல்களை பாடி 40,000க்கும் அதிகமான பாடல்களை பாடி எல்லோரினுடைய மனதையுமே கவர்ந்தவங்க. இன்றைக்கு இல்லை அப்படின்றது மிகப்பெரிய அளவில் எல்லோருக்குமே வேதனையை கொடுத்துருக்கு. தன்னுடைய சிறு வயதிலே பாட ஆரம்பித்தாலும் எங்கேயும் எந்த இடத்துல தான் வந்து ஒரு லெஜண்ட் அப்படின்றத காட்டினதே கிடையாது. ரொம்ப ஹம்பிளாக இருப்பாங்க. உண்மையிலே அவங்க இல்லை அப்படின்றது ரொம்ப வேதனையை கொடுக்குது அப்படின்னு இப்போது வந்து சுஜாதா மோகன் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து அவங்களுடைய மருமகள் அவங்களை பற்றி நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க. மைசூரில் இருக்கக்கூடிய அவங்களுடைய இல்லத்தில் அவங்களுடைய இறுதி சடங்குக்காக வச்சுருந்த போது ரொம்பவே மக்கள் அவங்கள வந்து ரொம்ப ஒரு கடவுள் போல தான் வந்து பார்த்தாங்க அப்படின்னு சொல்லலாம். 3 தலைமுறைகளாக அவங்க இருந்திருக்காங்க அப்படின்றது நம்ம எல்லோருக்குமே தெரியும். 60 ஆண்டுகளாக கிட்டத்தட்ட இசைத்துறையில் இருந்தவங்க இன்றைக்கு இல்லை அப்படின்றது எவ்வளோ பெரிய ஒரு இழப்பு, குறிப்பாக தமிழ் சினிமாவுக்கு அப்படின்னு நல்லாவே தெரியுது. தமிழ் மட்டும் இல்லை, தெலுங்கு, கன்னடம், மலையாளம் அப்படின்னு நிறைய வந்து பார்த்திங்கன்னா அவங்க கிட்டத்தட்ட பல மொழிகள்லையும் பாடியிருக்காங்க. அதுலேயும் மலையாளத்தில் இவங்கள அவங்க மொழி நடிகை, அதாவது ஒரு ஒரு லெஜெண்டாகவே வந்து கொண்டாடியிருப்பாங்க. ஏன்னா அவங்க யாருக்குமே இவங்க எந்த மொழியில் பாடினாலும் அவங்க வந்து வேற்று மொழிக்காரவங்கன்ற ஒரு வித்தியாசமே தெரியாத அளவுக்கு பாடுவாங்க. மலையாளத்தில் பல விருதுகளை அவங்க வாங்கியிருக்காங்க சினிமாவில் அப்படின்றது எல்லோருக்கும் தெரியும். இந்த சூழலில் ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா தைரியமாக தனக்கு கொடுத்த விருதை வேண்டாம் அப்படின்னு மறுத்தாங்க. இப்படி பல நல்ல விஷயங்களை கொண்டவங்க. எந்த ஒரு நபரும் வீட்டுக்கு வந்தாலும் அவங்க சாப்பிடாம அனுப்பவே மாட்டாங்கன்னு சுஜாதா மோகன் இப்போ சொல்லியிருக்குது. நம்ம கேட்கும்போது நம்மளுக்கு மனதளவில் ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்துது. அப்போ அங்கே கூடவே இருந்தவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்க முடியுது. நம்மளுடைய சார்பாக மிகப்பெரிய அளவில் ஆறுதலை அவங்களுடைய குடும்பத்தினருக்கும், அதையும் தாண்டி ஜானகி அம்மா அவர்களினுடைய ஆன்மா சாந்தியின் கடவுளையும் வேண்டிக்கலாம்.